தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஒரு ஆட்சியை பற்றி பேசும்பொழுது, அந்த ஆட்சியுடைய நிறைகள், குறைகள் இதை ஒரு நடுநிலையோட எடுத்து சொல்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு. அதன் வழியில பார்த்தீங்கன்னாக்க, இப்போ தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற சில சம்பவங்கள். நான் இத 3வது வீடியோவா இத நான் பதிவு பண்றேன்னு நெனைக்கிறேன். இத சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு புரியணும். நீங்க ஒரு நல்லாட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விழைகிறீர்கள் என்றால், நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருந்தால், அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு ஏஜ்ல, அந்த சோசியல் மீடியாவை வைத்து தான் நீங்களும் ஒரு பரப்புரையையும் நன்றாக கொண்டு போய் சேர்த்தீர்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த சோசியல் மீடியால பரவக்கூடிய கருத்துக்கள், வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுல ஒரு சில அ பாரபட்சமும் இருக்கு. அதே மாதிரி சட்டம் எப்படி இதை கையாள்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாவே போயிட்டுருக்கு. உலகளாவிய அளவுல டிபேட்டா போயிட்டுருக்கு. நம்ம நாட்டிலயும் அந்த மாரி தான் இருக்கு. இதுல ஒரு கருத்துக்கு நான் கைது செய்வேன் அப்படின்றத உள்ளபடியே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு, அது ஒரு ஆபாசமான கருத்து, ஒரு அவதூறுன்னே வச்சுப்போம். அந்த அவதூறுக்கும், அந்த ஆபாசத்திற்கும் நான் கைது செய்வேன் அப்படின்னு இறங்குறத ஏத்துக்க முடியாது உள்ளபடியே. வழக்கு போடுங்க. நீங்க வழக்கு போட்டு, அந்த வழக்கே ஒரு தண்டனை தான். பார்த்தீங்கன்னா 2018, 19ல என் மேல போட்ட வழக்குகளுக்கு இன்னைக்கும் வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். சின்ன சின்ன விஷயம் தான். பெரிய ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு பத்திரிகையாளர், அந்த அம்மா பத்திரிகையாளர் கூட கிடையாதுன்னு வைங்க. அவங்கள நான் மூதேவின்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு வழக்கு. இது 2019 இருந்து இப்ப என்ன? 2026 7 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளதான். மூதேவி என்று என்னை திட்டிவிட்டார். இந்த வழக்கு 7 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இப்படி இதுவே ஒரு தண்டனை தானே. இப்ப நீங்க மாசத்துக்கு 8 வழக்கு இருக்குன்னு வைங்க. மாசத்துக்கு ஒரு அ ஒரு ஒரு வாரமும் ஒரு வழக்குக்கு போய் நின்னா அந்த கோர்ட்ல, போன உடனே அப்படியே அனுப்பிச்சிடுறாங்களா? கிடையாது. அப்படி அனுப்பணும்னு வேண்டிக்கிட்டு தான் போவோம். சரி ஏதோ டேட்ட குடுத்து அனுப்பினா போறோம்பா அப்படின்னு போவோம். அப்படி கிடையாது. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஓவர்ன்டுவாரு ஜட்ஜு. பாஸ் ஓவர்னா காத்திருக்கணும். மதியம் வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப மதியம் வரைக்கும் காத்து நம்மளோட கேஸ் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆயிடும். அப்ப இதுவே ஒரு தண்டனை. நீங்க 2 சமூகத்திற்கு இடையே வன்முறையை தூண்டக்கூடிய அளவுல, அதாவது ஒருத்தருக்கு எதிரா வன்முறையை தூண்டுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா அ அரசு வரைக்கும் கொண்டு போறதுக்கான அத்தனை இதுவும் இருக்கு. சாத்தியக்கூறும், அடிப்படையும் இருக்கு. ஆனால் ஒருத்தன் ஆபாசமா பேசுறான். முதலமைச்சரையே மிக மோசமா, ஆபாசமா பேசியிருக்காரு அப்படின்னே வச்சுப்போமே. அதுக்காக கைது அப்படின்றத ஏத்துக்க முடியாது. நீ வழக்கு போடு. வழக்கு நடத்து, தண்டனை வாங்கி குடு. அப்ப இது என்னன்னா, போலீஸ் எக்ஸஸ் ஆயிடுது. அண்ட் இந்த இந்த வழக்குகள் எல்லாத்துலயும் ஒரு டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் இருக்கு. இது நான் கடந்த திமுக ஆட்சியிலேயே நான் இத பதிவு பண்ணேன். பலமுறை பதிவு பண்ணேன். நானே இதற்கு பலியும் ஆகியிருக்கேன். என்னன்னா, யாரை வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கேருந்து வேண்டுமானாலும் நீங்க தூக்கிட்டு போலாம். போலீஸ். ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்படியே தூக்கிட்டு போறாங்க. எத்தனை மணிக்கு அதுவும் நுழையிறது? ஏதோ பகல்ல நுழையிறாங்களா? கிடையாது. நள்ளிரவுல தான் நுழையிறது. 1 மணி, 2 மணி, 4 மணி இந்த மாதிரி டைம்ல கதவு தட்டுறது. கதவு தட்டி தூக்கிட்டு போறது. அவங்க வீட்ல ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, ஏஜ் ஆன பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இத பத்திலாம் கண்டுக்கிறதே கிடையாது. யாரோ 4 பேர் வராங்க. இவங்க யாரு? அவங்க ஐடென்டிட்டி கார்டு காமிக்கிறது கிடையாது. நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் அப்படின்னா, நாங்க இந்த காரணத்துக்காக வந்திருக்கோம். உங்கள நாங்க கைது செய்ய போறோம். நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுடைய உரிமை. இப்படின்லாம் சொல்லிட்டு தான் கைது பண்ணணும்னே இருக்கு. இப்ப அமெரிக்காலலாம் அப்படி சட்டம் இருக்கு. இங்க அப்படிலாம் இல்ல. யார் வேணாலும் வரலாம். இவங்க போலீஸா? இல்ல ஏதாவது குண்டர்களா? யாருக்குமே தெரியாது. ஏன்னா பாதி பேர் யூனிஃபார்ம்லயே இருக்க மாட்டாங்க. நேரா வருவாங்க. நம்மளா புரிஞ்சுக்கலாம். இவங்க ஷூவ பார்த்து, ஓ! இவங்க போலீஸ் போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் தான் இங்க இருக்கு. இது ரொம்ப தவறான ஒரு வழிமுறை இது. ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு மாறிடுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருப்புவனத்துல அந்த அஜித் குமார்ங்கிற அந்த நபர கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணாங்க. கடந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். போலீஸ் எப்படியெல்லாம் நடந்து கொண்டதுன்றத பார்த்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை சொல்வதற்காக தூக்கிட்டு போறது அப்படின்றது, அது உண்மையிலேயே இந்த முதலமைச்சர்
ஏன்னா அவருடைய துறை. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் இழுக்க முடியுமா அப்படின்னா, இது அவருடைய துறைன்றதுனால, அவர் இதில தலையிட்டு இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா. எவனோ ஒருத்தன் ஆபாசமா பேசுறதுனால முதலமைச்சருடைய பெருமை குறைஞ்சிற போகுதா? கிடையாது. எவனோ ஒருத்தன் மட்ட ரகமா பேசுறதுனால முதலமைச்சருடைய அவருடைய பதவிக்கான பெருமை குறைய போகுதா? கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால என்ன தெரியுமா ஆகுது? கெட்ட பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஏன்னா 4 இடத்துல இது செய்யும் பொழுது போலீஸ், இன்னொரு 4 இடத்துல தவறே செய்யாதவர்கள் மேலேயும் இது மாதிரி இவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கு பின்னால சொல்லப்படுகின்ற விஷயம் தான் நீங்க பார்க்கணும். ஒருத்தர கைது செய்தா மத்தவங்களுக்கெல்லாம் பயம் வரும். நீ யோசிச்சு பாருங்க, இதையே கடந்த ஆட்சியில தாவேகாவினர் மீது இந்த மாதிரி வழக்குகள் போடப்பட்ட பொழுதும் இதே தான் நம்ம பேசணும். அன்னைக்கும் தாவேகாவினர் அப்படியே சுத்தபத்தமா அப்படியே பேசுற ஆட்கள் கிடையாது. சமூக வலைதளங்கள்ல. அவங்களும் ஆபாசமா பேசக்கூடியவர்கள் தான். சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது, அதுக்காக அவன போய் கைது பண்ணாதீங்க. வழக்கு போடு. அவன் கோர்ட்டுக்கு வரட்டும். அதுவே தண்டனை தான். ஏற்கனவே சொன்னது போல அதுவே ஒரு தண்டனை தான். அப்படின்ற நிலையில திரும்ப திரும்ப இந்த அரசாங்கம் இந்த தவறை செய்கிறது. செய்யாதீர்கள். இது செய்வதனால யாராவது பயந்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சத்தியமா கிடையாது. மாறாக உங்களுக்கு எதிராக ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில. ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவதற்கு, திமுக தூக்கி எறியப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், மக்களுக்கு அதிருப்தி என்பதை கடந்து, ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பதை கடந்து, ஆட்சியாளர்கள் மீது ஒரு பயம். இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்கு. யாரும் கேட்கறதுக்கு இல்லை. தூய்மை பணியாளரா கைது பண்ணு. கிளி ஜோசியம் பார்க்குறேன். கரூரில் ஒருத்தன் கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன் திமுக தோக்கும்னு சொல்லிட்டானான். அந்த கிளியை பறிமுதல் பண்ணி அந்த ஆளுக்கு பின்பு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அயோக்கியத்தனம்னா கடந்த ஆட்சியில் நடந்ததன் காரணமாகத்தான் அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் வந்தது. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய திமுக ஆட்கள் சொல்றாங்க, ஆமாங்க உங்க மேல இந்த மாதிரி கடுமையாக நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ என்ன தூக்கி ஜெயிலில் வச்சா என்ன பண்ணுவேன்? வெளியில வந்து என்ன ஸ்டாலின் வாழ்கைன்னு சொல்ல போனாங்க நான் கிடையாது. அப்போ அதே தான் விஜய்க்கும் பொருந்தும். முதலமைச்சர் விஜய் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு பிடிக்காதவங்களும் இருப்பான். அவன் 4 பேச தான் செய்வான். அதை கடந்து போகணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தனையும் போய் பிடிச்சிட்டு போய் போலீஸில் வைப்ப அப்படின்னா, இதுக்கு ஜெயிலில் வைப்ப அப்படின்னா இதுக்கு முடிவு தான் என்ன? இது ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. அதை கடந்து நீங்கள் அதாவது மாற்றம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உண்மையான மாற்றத்திற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருங்க. கடந்து போங்க. யாராவது ஒருத்தர் ஆபாசம் பேசினா மக்கள் மனநிலை மாறப்போகுது. அதனால அவன் மேலே தான் அருவருப்பு வரும். அந்த வழியில் தான் இப்போ அந்த வழியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக பேச்சாளர் ஒருத்தரை கைது பண்ணாங்க. அன்பானந்தமோ என்னமோ ஒரு பேர் நினைக்கிறேன். அதே வழியில் இப்போ அடுத்தது ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி கொஞ்சம் இல்லை நிறையவே ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காரு. காதில் கேட்க முடியாத நாராசமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காப்புல. சரியா? இப்போ அதனால திமுகவுக்கு 100 ஓட்டு கூட போகுதா? இல்லை தாவேகாவுக்கு வந்த ஒரு ஓட்டுலேருந்து 100 ஓட்டு குறைய போகுதா? எதுவுமே கிடையாது. ஆனால் அவரை போய் பிடிச்சிட்டு வந்து அந்த ஆளை கூப்பிட்டு போய் அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி என்ன பண்ண போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? இதில் கட்சிக்காரன் லோக்கல் கட்சிக்காரன் அப்படி தான் பேசுவான். அவரை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு இவனுங்களுக்கு கூட அடிச்சுப்பானுங்க. இவனுங்க வாட்ஸ்அப்பில் அடிச்சுப்பானுங்க, இவனுங்க சோஷியல் மீடியாவில் அடிச்சுப்பாரு, ட்விட்டரில் அடிச்சுப்பானுங்க, ஃபேஸ்புக்கில் அடிச்சுப்பானுங்க. இவங்களுடைய பஞ்சாயத்துக்கெலாம் நீங்கள் போலீஸ் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு உண்மையான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே எப்பொழுது போலீஸ் பார்க்கும்? இதுக்கு ஒரு 10 போலீஸ் அனுப்பியிருப்பாங்க அந்த ஆளை தூக்கிட்டு வரத்துக்கு. அந்த ஆளை தூக்கிட்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தணும். கோர்ட்டு அப்புறம் சொந்த ஜாமீனில் விட்டுருச்சு. பார்த்துருக்கும் கோர்ட்டு. கருத்து சொன்னதுக்கு இல்லாமல் அது ஆபாசமான கருத்தாகவே இருக்கட்டுமே, ஏற்க முடியாத கருத்தாகவே இருக்கட்டுமே, அருவருக்கத்தக்க கருத்தாகவே இருக்கட்டுமே, இது எது கைது? வன்முறை என்பதனை தூண்டினால் மட்டுமே கைது அவசியம். இல்லை ஒரு பெண் மீது மிக மோசமாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது வன்கொடுமையின் கீழே வரும். அப்போ கைது அவசியம். மற்றபடி நீங்கள் சும்மா ஆபாசமாக ஒருத்தன் பேசிட்டான் நான் கைது பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினீங்கன்னா இதுக்கு முடிவே கிடையாது. இதிலிருந்து விடுபடுங்கள் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவே இந்த ஆட்சியாளருக்கு நான் வைக்கிறேன். இதனால் உங்களுடைய ஓட்டு 1% குறைய போகிறதில்லை. இதனால்
திமுகவுக்கு 1% கூட போகிறதில்லை. மாறாக இது மக்கள் மத்தியில் உங்கள் மீது ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துவது நல்லது என்று காவல்துறையினர் கருதுவார்கள். ஆனால் அப்படி ஏற்படுத்துவது ஆட்சியாளர்களுக்கு அரசியல் ரீதியாக நல்லது அல்ல அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவோ கருத்தாகவோ முன்வைக்கிறேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் இஷ்டம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது என்னென்னா, நம்ம வைகோ எங்கே நுழைந்தாலும் அது பிரச்சனை. இப்போ தாவேகாவுக்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறார். நான் கேடயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கிறாரு. இது வைகோவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். யார் யாருக்கு எப்படியெல்லாம் கேடயமாக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. வைகோ யார் யாருக்கெல்லாம் கேடயமாக இருக்க முயற்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிசையில் கேப்டன் விஜயகாந்த், அதுக்கப்புறம் ஸ்டாலின், இப்போ முதலமைச்சர் விஜய் அவருக்கும் கேடயமாக இருப்பேன் அப்படின்னு கிளம்பி வந்திருக்காப்புல. சரியா? வைகோ நுழையும் போதே பிரச்சனையுடன் வந்தார். அவருடைய மகன் அந்த பிரச்சனையை மேலும் கூட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80, 100 கோடி, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்கள் கூட்டணி கட்சிகள், நாங்கள் மதிமுக உட்பட நாங்கள் எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க, 234 போட்டீங்கன்னா இவ்வளோ எத்தனாயிரம் கோடி. அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக 20 கோடி ரூபாய் செலவழித்து தான் ஒவ்வொரு தொகுதிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து செலவழித்து தான். சரியா? இப்போ கூட்டணி ஒவ்வொரு தொகுதியிலையும் 20 கோடி ரூபாய் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்க, கூட்டணி கட்சிகளுக்கு 28 தொகுதிகள் கொடுத்திருந்தார்கள் காங்கிரஸுக்கு. அப்போ 28 × 20 கோடி எவ்வளவு? அப்போ அத்தனை கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு வருது. அப்போ அத்தனை கோடி ரூபாயை காங்கிரஸ் வாங்கி கொண்டதா? அப்படி வாங்கி கொண்டு அதில் 5 தொகுதிகள் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா 5 தொகுதிகள் × 20 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் செலவு செய்து ஜெயித்த காங்கிரஸ் கட்சி தான் இந்த தூய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா? அடுத்து மதிமுக 4 தொகுதிகள் பெற்றது கூட்டணியாக. 4 தொகுதிகள் என்றால் 4 தொகுதிகள் × 20 கோடி என்றால் 80 கோடி ரூபாய். அப்போ அந்த 80 கோடி ரூபாய் செலவு செய்துதான் மதிமுக திமுகவுடைய சின்னத்தில் வெற்றி பெற்றதா? அதற்கு வைகோவும் துரை வைகோவும் துணை போனார்களா? இப்போ இந்த கேள்விகளுக்கு இவர்களிடம் நேரடியாக பதில் வருமா? இன்றைக்குத்தான் உங்களுக்கு திமுகவுடைய ஆட்சி மோசமான ஆட்சி என்று தெரிய வந்ததா? அவர்களோடு இருக்கும்பொழுது தெரிய வரலையா? இதே கேள்வியை தான் நான் கடந்த வீடியோக்கள்லையும் திரும்ப திரும்ப கேட்டு வந்தேன். ஏன்னா நான் கடந்த ஓராண்டாகவே சொல்லி வருகிறேன், திமுகவை விட ஆபத்தானவர்கள் யாருன்னா இந்த ஒட்டுண்ணிகள். இன்னைக்கு சொல்லக்கூடிய காரணங்களை பாருங்க. திமுக எங்களை மதிக்கல, அதனால் நாங்கள் வெளியேறினோம் அப்படின்னு சொல்றது வேற. சரியா? அப்படியே இருந்தாலும் அதை நீ யோகியனாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னால் செய்திருக்க வேண்டும். அதை நீ செய்யல, சரி விட்டுரு. ஆனா இப்போ திமுக காலத்தில், ஆட்சி காலத்தில் கரப்ஷன் கமிஷன் என்று இருந்தது என்று சொல்வீர்கள் என்றால், கரப்ஷன் கமிஷன் என்று இருந்தது என்றால் அதையெல்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டு இருப்பதற்காகத்தான் உங்களுக்கு மக்கள் வாக்களித்து அனுப்பினார்களா சட்டமன்றத்திற்கு? கேட்டால் கூட்டணி தர்மம். எப்படி கூட்டணி தர்மம் ஆகும்? உன்னை சட்டமன்றத்திற்கு மக்கள் வாக்களித்து அனுப்பியது எதற்கு? மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கூட்டணி தர்மத்திற்காக இதையெல்லாம் நாங்கள் சகித்து கொண்டு சென்றோம் அப்படின்றீங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட அரசியலா? இதுக்கு கேட்டால் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது பத்திரிகையாளர்கள் நியாயமாக கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? 2 மாதம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இவர்களுடைய யோகியதை என்னென்று தெரியாதா அப்படின்னா, இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். அப்பவும் அப்படி கேட்டிருப்பீங்க. நீங்கள் மடக்கி மடக்கி கேட்பீங்க. அதனால நாங்கள் அங்கே இருந்தோம். எது பத்திரிகையாளர்களுக்காக தான் நீ கட்சி நடத்துறியா? மக்களுக்காக நடத்தலையா? கூட்டணி என்றால் நீ ஆட்சியில் பங்கு வைத்திருந்தால் கூட்டணி. இன்னைக்கு இருக்கு பாருங்க, தாவேகாவுடைய ஆட்சியில் பங்கு வைக்கிறார்கள். யார் யார் பங்கு வைக்கிறார்கள்? ஐயுஎம்எல் பங்கு வைக்கிறது, விசிகா பங்கு வைக்கிறது, காங்கிரஸ் பங்கு வைக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் அந்த ஆட்சியில் பங்கு வைக்கிறார்கள். இது கூட்டணி. அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த கூட்டணி தான்.
வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வேண்டுமானால் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் ஒன்றும் கூட்டணியில் இல்லை என்று சொல்லலாம். மற்றவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஆட்சியில் பங்கு வகிக்கிற. கூட்டணி ஆட்சி தான் இது. சரியா? இது மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி தான். அப்போது இந்த மைனாரிட்டி ஆட்சிக்கு நீங்கள் கூட்டணியாக, அதுவும் நீங்கள் இது மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்றால், நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணியில் இருந்திருந்தால், இப்போ என்டிஏ இருக்குது பாருங்கள் டெல்லியில், தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி பிஜேபி 240 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணியாக பார்த்தீங்கன்னாக்கா 293 என்னமோ ஜெயிச்சாங்க அவங்க. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அது. அதனால் அதை நம்ம மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது என்டிஏ ஆட்சி. என்டிஏ என்று சொல்லி அவர்கள் மக்களிடம் சென்றார்கள், வாக்குகளை பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். அதனால் பிரதமராக மோடி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இங்கே அப்படி கிடையாது. இங்கே விஜய் தனியாக சென்று மக்களை சந்தித்தார். அவருக்கு 108 இடங்களில் வெற்றி கிடைத்தது. மற்றவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தவர்கள். அப்போ அந்த இடத்துல நீ 20 கோடி ரூபாய் நாங்கள் வாங்கி கொண்டுதான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம்னா நேரடியாக வாக்குக்கு பணம் கொடுத்த அயோக்கியத்தனத்தில் நீ ஈடுபட்டிருக்கிறாய் என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை நீயே கொடுக்கிற. இதுக்கே உன் மேல நடவடிக்கை எடுக்கணும். உன் கட்சியுடைய அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். இப்படி நேரடி வாக்குமூலம் கொடுக்கறது, இதையெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா எனக்கு புரியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக ஆளுநர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. குதிரை பேரம் நடப்பதற்கு மேலும் மேலும் ஆதாரங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, குதிரை பேரம்ன்றது போய் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்து அது காசு கொடுத்து அப்படி இழுத்துட்டு வருது. அது மட்டும் இல்லை, எம்எல்ஏவிடம் நீங்கள் ஆசை வார்த்தைகள் காண்பித்து, எம்எல்ஏவை ஆசை வார்த்தைகள் கூட வேண்டாம், நீ கட்சியை மீறி, உன்னுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறி நீ எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொன்னாலே அது குதிரை பேரம்தான். அதை இவர்கள் பட்டவர்த்தனமாக செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறது அப்படின்றதான் குற்றச்சாட்டு. எங்கே ஆரம்பிச்சது இது? அமமுகவுடைய எம்எல்ஏ கடத்தப்பட்டதிலிருந்து ஆரம்பித்தது. அவர் கடத்தப்பட்டது உண்மை. அதன் வீடியோக்களும் ஆதாரமாக இருப்பதும் உண்மை. அப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்கள். இவர்கள் ராஜினாமா செய்வதில் சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ ராஜினாமா செய்யலாம். ஆனால் செய்யப்பட்ட எம்எல்ஏ மீது கட்சித்தாவல் சட்டத்தின் மீது அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும் பொழுது ஸ்பீக்கர் கிட்ட அது பெண்டிங் இருக்கு. என்ன? கட்சியுடைய விதிமுறைகளை மீறி, கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் இது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கட்சி விதிமுறையை மீறி பதவி விலகுகிறேன் என்று இவரை ஸ்பீக்கரை சந்திக்கிறாங்கன்னா, சட்டமன்றத்துடைய விதிமுறைகளின் அடிப்படையில் நான் அவர்களுடைய பதவி ராஜினாமாவை ஏற்கிறேன் என்று பேரவைத் தலைவர் சொல்லியிருப்பது என்பது தவறு அப்படின்ற பெட்டிஷன் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவோட பெட்டிஷன் இன்னைக்கு வருது. அதனால அது ஒரு பிரச்சனை இருக்கு. அமமுகவுடைய பிரச்சனை ஆதாரத்துடன் இருக்கு. இதை தொடர்ச்சியாக வைகோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வேற கொடுத்திருக்கிறார். அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில், இது ஒன்றும் எங்கேயோ வெளியில் எங்கேயோ சொன்னதெல்லாம் இல்லை, அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசினது தான். அதை மாற்றி பேசி வேற ஒரு விளக்கத்தை பின்னாட்களில் அவர் கொடுக்கலாம். ஆனால் வைகோ மிக தெளிவாக சொன்னது என்ன? அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் என்னிடம் சொன்னார், அந்த 2 எம்எல்ஏக்கள் பதவி விலகட்டும், பதவி விலகிவிட்டால் நானே வெற்றி பெற வைக்கிறேன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பட்டமான குதிரை பேரம் தான் அது. முதலமைச்சர் அப்படி சொன்னாரா அப்படி இல்லையா அப்படின்றத முதலமைச்சர் தரப்பு தான் விளக்கம் கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் வைகோ சொன்னதை மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை அவர் அப்படி சொல்லலை, நான் சொன்னது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டது இல்லைங்க, அவர் மாற்றி பேசுகிறார். மாற்றி பேசுறதுலாம் இல்லை, தெளிவாக தெரியுது. இதில் உச்சபட்சமாக அடுத்த விஷயம் என்னென்னா, திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று முதலமைச்சர் விஜய் அங்கே இருந்த எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அவர்கள் எல்லோரையுமே தனித்தனியாக சந்தித்திருக்கிறார் விஜய். சந்தித்ததோடு இல்லாமல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி அவர் கோரிக்கை வைத்திருந்தால் அதை அந்த எம்எல்ஏக்கள் சொல்வார்கள் என்றால் கண்டிப்பாக அது குதிரை பேரம் என்றே எடுக்கப்படும். ஏன்னா
அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு விஜய் செல்லவில்லை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய இல்லத்திற்கு விஜய் செல்லவில்லை. மாறாக அவர் சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்று இந்த எம்எல்ஏக்களை தனியாக சந்தித்திருக்கிறார். இந்த 28 எம்எல்ஏக்களும் கட்சியுடைய விதிமுறைக்கு மீறி செயல்பட்டிருக்கிறார்கள். செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்த முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். அதற்கு பின்னர் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு வருகிறது என்கிற நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்காகத்தான் அவர் சந்தித்தார் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லை. அப்போ இதன் மீதான விசாரணை நடத்தப்படணும்ல. அப்போ முதலமைச்சரே இங்கே குற்றம் சாட்டப்படுகின்ற நபராக மாறுறாருல. இது யாரெல்லாம் இவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் அவர்களுக்கு யார் இந்த மாதிரிலாம் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அடுத்தது கரூர், முதலமைச்சருடைய கரூர் விஜயத்தில் முதலமைச்சர் கரூருக்கு மக்களுக்கு என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. மக்களுக்கு திமுக என்னென்ன கொடுமைகளை இழைத்ததுன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு வழக்கு பெண்டிங் இருக்கு, விசாரணையில் இருக்கு. அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய காவல்துறை மீது நீங்களே பொதுப்படையாக ஒரு குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால், நீங்களே ஒரு காணொளி போடுறீங்க, இந்த சம்பவம் முடிந்த உடனேயே காவல்துறை எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது, காவல்துறைக்கு நன்றின்னு. அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க காவல்துறை, இன்றைக்கி சொல்கிறீங்க காவல்துறை என்னை தவறாக வழிநடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதை உண்மைன்னு எடுத்துக்கணும்? அப்போ இந்த கேஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த வழக்கில் இந்த விசாரணையின் போக்கை தடமாற செய்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு முதலமைச்சருக்கு எதிராக, அதுவும் அவரே அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கும் பொழுது காவல்துறையில் யாராவது சாட்சி கொடுப்பாங்களா? சாட்சி சொல்வாங்களா? இந்த விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும்? இந்த கேள்வியெல்லாம் வரும் இல்லை. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். அதை கடந்து அவர் பேசுகிறார் என்றால் யாரோ தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சருக்கு நிறைய சட்ட வல்லுநர்கள் இருக்கலாம், பெரிய பெரிய லீகல் லுமினரிஸ்லாம் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னுடைய சிறு மூளைக்கு, ஏன்னா நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது, ஆனால் என்னுடைய அடிப்படையாக எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்ச லீகல் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன், முதலமைச்சர் பேசியது தவறு. அவர் அவருடைய அந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தள்ளி இருந்திருக்கலாம், பேசாமல் விட்டுருக்கலாம். இன்னும் அவகாசம் இருக்குது. விசாரணையோட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுக்கப்புறம் வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சொல்லுங்கள். இப்போவே ஏன் சொல்லணும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லையும் தடம் மாறுகிறார்கள். அப்போ இதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த குதிரை பேர விவகாரமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசுகிறான். விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, எங்களை டிவிக்கே தான் அப்ரோச் பண்ணாங்க, அந்த வீடியோவை பாருங்கள், இதை அவர் சொல்கிறார். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, வந்துட்டோம். எங்களை டிவிக்கே தாவேக்கா அப்ரோச் பண்ணது. அப்படி அப்ரோச்னா என்ன அர்த்தம்? என்னென்ன எடுத்துக்கணும்? ஒரு எம்எல்ஏவை, சிட்டிங் எம்எல்ஏவை நீ எங்கள் பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுறது என்ன? குதிரை பேரம் இல்லாமல் வேற என்ன? இப்போ அப்படியே மறுத்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. அதையும் பாருங்கள். நீங்களே பாருங்கள், ஒரே ஆள் சொன்னது இது, ஆனால் அப்படி சொல்லவே இல்லைன்னு அவரே மறுக்கிறார். இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சோம். அப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அதைத்தான் சொன்னோம். அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அன்னைக்கு நாங்கள் சேர வரைக்குமே தாவேக்கால் இருந்தோ அல்லது தாவேக்கால் இருந்து போனவங்க, இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார், நம்ம கடலூர் சம்பத்தண்ணன் போனாங்க, நம்ம திருச்சி முசிறி சிவபதி போனார், கடம்பூர் ராஜன் அவங்கெல்லாம் போனாங்க. அவங்களாம் என்னோட அமைச்சராக இருந்தவங்க. அவங்ககிட்ட என்ன கேட்டோம்னா, போனீங்க அங்கே என்ன மாதிரி, அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். நம்மளோட நிர்வாகிகளுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு நிறைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலர், பகுதி செயலாளர்கள் என்னோட தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்தை தான் சொன்னேன். அதை தவறுதலாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சொல்கிறாங்க. அதை வச்சு ஏதோ இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க, பார்த்தேன் நான். அது சி விஜயபாஸ்கர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எந்த நிகழ்வும் நடக்கல. நீங்க நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறத பார்க்கணும்.
நான் அந்த பேட்டிக்கு அப்புறம் சொல்லியிருக்கேன், அதுலேயே சொல்லியிருக்கிறேன். நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்டு மிகுந்த ஒரு அமைதியா பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். வந்து தாவேக்காலையோ அல்லது தாவேக்காவில் போய் சேர்ந்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேக்காவுக்கு சொல்லவில்லை, என்னுடைய சுயமான முடிவு. இப்போ சொல்லுங்க, இதுக்கு விசாரணை நடத்தணுமா வேண்டாமா? நான் வந்து விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, ஆட்சிக்கு போகணும், இதெல்லாம் நினைக்கக்கூடியவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்சி செய்யணும். ஆனால் இது மாதிரி உங்களுடைய கட்சிக்காரர்களே அல்லது உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களே மாறி மாறி பேசும் பொழுது அது வலு சேர்க்கிறதா இல்லையா? எதிர்த்தரப்புக்கு வலு சேர்க்குதா இல்லையா? அப்போ அது வலு சேர்க்கும் பொழுது விசாரணைக்கு அடிப்படைகள் அதிகமாகி கொண்டே போகிறது. அப்போ அதை நோக்கித்தான் இந்த விவகாரம் செல்கிறது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் நிறைகள் இருக்குது. அந்த நிறைகள் வந்து இந்த 1.5 மாதத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே அளவுக்கு குறைகளும் இருக்குது. அந்த குறைகளை நம்ம இப்போ வெளியில் சொல்லாமல் இருக்கோம். ஏன் சொல்லாமல் இருக்கோம்னா வந்து 1.5 மாதம் 2 மாதம் தானே அது, இதுக்குள்ளே குறைய சொல்லி என்ன ஆகுது? ஓட்டம் ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் அது ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசுவோம். ஆனால் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம், என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சேகரித்து வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கும் அவகாசம் தேவை. அவங்க எல்லாரும் புதுசு. 6 மாதம் அப்புறம் இதே நிலை தொடரும் பட்சத்தில், இல்லை இந்த நிலை இன்னும் மோசமாகும் பட்சத்தில் இவை பற்றியெல்லாம் பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.